கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வேத வசனம் சொல்லுகிறது, என விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தில் நாம் பார்க்கப்படும் பொழுது ஒரே ஒரு விதவையனுடைய ஒரு மகன் மரித்து போகிறான். அவனை சுமந்து கொண்டு அவனை கல்லறைக்கு கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அந்த தாயானவள் தனக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் அந்த ஒரு மகன் தான், அவனும் மரித்து போனான். அவள் அழுது கொண்டு தன் வயிற்றில் அடித்து கொண்டு கண்ணீரோடு அந்த சாவை கொண்டு போகும் பொழுது அவன் பின்னாக அந்த தாயார் போய் கொண்டிருந்தான். அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு வந்து அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து, அந்த தாய் கதறுகிற கதறலை பார்த்து, அன்பானவர்களை, அவர் என்ன செஞ்சார்? மனம் இறங்கி மனதுருகி அந்த பாடையை தொட்டார். தொட்டவுடனே அந்த பாடை நிறுத்தப்பட்டது. அங்கே சுமந்து கொண்டு போனவர்கள் நிறுத்தினார்கள். நிறுத்தின உடனே ஆண்டவர் அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த விதவை ஸ்திரீ இடத்துல கொடுத்தார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம்னா, நீ எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான் சொல்லி சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசத்தை நீ மரித்தாலும் திரும்ப உயிரோட எழுப்ப என்னால் முடியும். கர்த்தர் செத்தவனை உயிரோடு எழுப்பும்போது உன் பிரச்சனையிலிருந்து உன்னை நிமிர்ந்து நிறுத்த அவரால் முடியாதா? இல்லை உன் போராட்டத்தில் உன்னை ஜெயிக்க பண்ண முடியாதா? நிச்சயமா உங்க கூட இருந்து எத்தனை தோல்விகளில் நீங்க போய் விழுந்து போனாலும் அது எல்லாத்தையும் கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ணுவார். நிச்சயமா உனக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் கைவிட மாட்டார். பயப்படாதே.